ஹலோ மக்களே 220வது எபிசோட்ல போயிரலாம். அடுத்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னன்னு பார்த்தா அவங்க கப்பலை ஓரமா நைட் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா சடனா ஒரு பையனை கட்டுறாங்க, யாருன்னே தெரியல. திரும்பி கப்பலுக்குள்ள தான் காட்டுறாங்க, எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரோபின் மட்டும் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கா. கடைசியா நல்ல மெமரி எல்லாம் தேடி வந்துட்டேன், இந்த ஆளுக எனக்கு தேவைதான் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. ஒன்னு ஜோரோ வந்து மேலதான் வந்து காவலுக்கு இருந்திருக்கான், தூங்கிக்கிட்டு இருந்தவன் சடனா முழிக்கிறான். என்னடா அது சத்தம் சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறான், ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் மேலே உட்காந்து. ஆனா என்னன்னு பார்த்தா ஒரு பையன் மாதிரி வந்தோம்னா அவன் தண்ணிக்குள்ளதான் இருக்கான். இருக்கிறவன் என்னன்னு பார்த்தா ஒரு கடல் குதிரை இருக்கு, அதுல இருந்து அப்படியே ஹாரன் சத்தம் மாதிரி அடிக்கிறான். பார்த்தா லூஃபிக்கு வந்து கப்பல்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கு. அவன் அப்படியே ஹாரன் அடிக்க மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். ஒரு வழியா அடுத்த நாள் விடியுது. ரோபின் இன்னும் புக்கை தான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காவா. அப்பாடான்னு சொல்லிட்டு பாக்குறா. என்னன்னு பார்த்தா நாமி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. என்ன ஒரு வழியா நீ முழிச்சிட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு ரோபின். ஆனா நாமி சுத்தி சுத்தி பாக்குறா, ஏதோ புது இடத்துக்கு வந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்காவா. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரோபின் கேக்குறா. யார் நீன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ரோபின் மிரண்டா, என்னது நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் என்ன பார்த்தா சோப்பரை தான் கட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்கு பயந்துகிட்டு இருக்கானே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா சடனா மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருக்கான். சத்தத்தை கட்டு சாஞ்சி சோப்பர் எல்லாரும் ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. சோப்பர்னா கீழே அங்கங்கேயும் சுத்திட்டு வாரான், எதுக்கு சுத்திட்டு வாரானே தெரியல. சாஞ்சி ஒரு பக்கம் முழிக்கிறான், உசப் ஒரு பக்கம் முழிக்கிறான். லூஃபியும் என்னத்தையும் தேடிக்கிட்டு இருக்கான். யாரா இவனுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அவன் உனக்கு சாஞ்சிக்கிறான். டேக்கு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் சாஞ்சிடா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல குக்கா இருந்தேன், இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா என்னோட ரூம்ல படுத்துவனா இந்த ரூம்ல எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான் சாஞ்சி. பார்த்தா கப்பல்ல இருக்கவனுக்கு எல்லாரும் என்னத்தையும் மறந்து பேச மாதிரி பேசுறானுங்க. டேய் நீங்களடா என்னைய காப்பாத்துனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஒரு லூஃபி, நான் ஒரு பெரிய வேல்ஃபுல்ல மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கேன், அதுல இருந்து நீங்க காப்பாத்துனது நீங்களா? நான் ஒரு பேரல்ல போனேன், அந்த பேரல்ல இருந்து என்னைய காப்பாத்தி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உசப் முழிக்கிறான். நேத்துக்கு நான் காயா கூட தானே கான்வர்சேஷன் பண்ணேன், இவனு கூட எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பழச மறந்துட்டாங்க. இந்த கப்பல்ல ஏறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த நினைவு மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. டேய் நான் இங்க எதுக்கு இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் எதுவும் தப்பா பேசிட்டோம்னா இவனை போட்டு தள்ளிடுவானுங்க, நான் பார்த்து தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிடா உங்களுக்கு நான் விஷயத்தை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா விஷயத்தையும் மறந்துட்டீங்க, அதை நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. பார்த்தா உசப் ஏதோ பொய் சொல்ல ஆரம்பிக்கான். நேற்றுக்கு ஒரு பெரிய வந்து திமிங்கலத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கடா, அதுல பெரிய அடிலாம் உங்களுக்கு பட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா நாங்க மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறானுங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நான் அந்த பெரிய திமிங்கலத்தை அடிச்சு நொறுக்கிட்டு உங்களை காப்பாத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா நீங்க உண்மையிலே வேற லெவலாம் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. சரி நீ யாருன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னது நான் யாரான்னு சொல்லிட்டு உசப் சொல்றான். டே இந்த ஈஸ்ட் புல்லே பயப்படாத ஆள்டான்னா, நான் தான் உசப், கேப்டன் உசப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன எல்லாருமே கேப்டன் உசப்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். கேப்டன் உசப்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. டே இந்த உசப்புக்கு கீழே 8000 பேர் இருக்காங்கன்னு சொல்றான். 8000 பேரான்னு சொல்லிட்டு லூஃபி மேலதான் எல்லா பொய்யையும் நம்பிக்கிட்டு இருக்கான். டே நீ பொய் சொல்றேன்னு சொல்றான் சாஞ்சி. டே நான் பொய் சொல்றேன் உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு உசப் தலையில கை வைக்கிறான். அதான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கு, என்ன நடக்குனே புரியல. பார்த்தா பழசம் மறந்து எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கான் உசப் சொல்லதெல்லாம். நான் ரொம்ப கர்வமானவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் சடனா ஸ்டாப் ஆகுறாங்க. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். இதே மாதிரி விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். உசப்பும் சொல்றான், லூஃபியும் சொல்றான். சரிடா எல்லாத்துக்கும் வயிறு பசிக்கும், நான் சாப்பாடு செய்ய போறேன்னு சொல்றான். அவன் நீ குக்காடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். ஆமாடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் குக்குடா, இந்த ஷிப்ல என்ன பொருள் இருக்கு நான் பார்க்க போறேன்னு சொல்றான். அவன் சாப்பாடு சொல்ல லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு போறான். சரிடா நீ யாருன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபியை பார்த்து நான் தான் வருங்காலத்துல கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய்கிட்டு இருக்கான். உசப் முழிக்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு மேல வரான். மேல வந்துட்டு அப்படி ஷாக் ஆகுறான். டே இங்க லேண்ட் இருக்கு பாருங்கடா, நல்லா இருக்குன்னு சொல்றான். உன்னை இங்க ஒரு பக்கம் ரோபின் கதை திறந்துட்டு வாரா. காய்ஸ் இங்க ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு, நம்ம நேவிகேட்டர்னு சொல்லிட்டு அவ ஆரம்பிக்கா. ஆமா இந்த ரெண்டு பேர் யாரு? கேப்டன் உசப் உங்களோட ஆளான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா இவங்க எல்லாம் என்னோட ஆளுதான் சொல்லிட்டு இருக்கான் உசப். டே நீங்களும் பழைய விஷயத்த மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னை மாதிரி ஒரு அழகான ஆளை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க, இந்த பூவை புடிங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சி வந்து பூவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனும் சிரிப்பா தாண்டா காட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான், நீங்க எல்லாம் யாடான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா சோப்பர் மட்டும் ஒரு மாதிரி கிராஸா நின்னுக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா தப்பா நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கேக்குறா. திரும்பி ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கான். உன்னை லூஃபி பார்த்துட்டு இருக்கான். டே இது ஒரு மாடுன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அவன் டே நான் ஒரு ரெயின்டியர்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாயை முடுங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். டே இது பேசுதுடா, நான் இதை பிடிக்க போறேன்னு சொல்லி லூஃபி ஓடி வரான். ரோபின் முழிக்கிறாங்க, என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு. இவங்கள்ட்ட நான் எப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஜோரோ எதுனே தெரியாம அவன் மட்டுக்கு மேல கிடந்து அவன் மட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கான். அவன் முழிச்சாதான் தெரியும் அவனுக்கும் பழைய விஷயம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. டே நம்ம எங்க லொகேட் ஆயிருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு ரோபின் சொல்ல ஆரம்பிச்சோன்னு எல்லாருமே அப்படியே அமைதியாகிறாங்க. டே நம்ம இப்ப எங்க தெரியுமாடா இருக்கோம், நம்ம கிராண்ட் லைன்ல இருக்குன்னு சொல்றா அவ. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறா. கிராண்ட் லைனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு என்ஜாய் பண்றான் லூஃபி.
கிராண்ட் லைன்னாலே மான்ஸ்டர்லாம் இருக்கும்டா, அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். ஆனா இது நார்மல் கடல் மாதிரி தான் தெரியுது, இது என்ன கிராண்ட் லைனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்ன நேவிகேட்டர்னு சொல்லிட்டு ரோபின் திரும்புதா. நீ கையில ஒன்னு மாட்டிருக்கியா, அது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கறா. கையில மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு முழிக்கிறா. இது என்னதுன்னு சொல்லிட்டு இதான் லாக் போஸ்ட்னு சொல்றாவா. நார்மல் காம்பஸ் இதுல ஒர்க் ஆகாது, இந்த லாக் போஸ்ட் தான் ஒர்க் ஆகும். இது மூலியமா தான் மேக்னெட்டிக் மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கிராஸ் ஆகி போவோம்னு சொல்றா ரோபின். சரி நான் எப்படி ஈஸ்ட் ப்ளூக்கு நான் திரும்பி போகணும், என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுமே, நான் போக முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. டே நீ ஆல்ரெடி என் கூட ஜாயிண்ட் ஆயிட்ட, இனிமேல் அந்த இடத்துக்கு உன்னால போக முடியாது, இனிமேல் நீ திரும்பி போனா அதுக்கு சூசைடுக்கு சமம்னு சொல்றா ரோபின். நம்ம லாக் போஸ்ட் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி அப்படி ஒவ்வொரு ஐலண்டா கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான் ஒரு பக்கம் ரோபின். நான் எதுக்கு உங்களை மாதிரி ஆள் கூட நான் டிராவல் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா ராமி. ஏன்னான்னு சொல்லிட்டு மேல பாருங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா லூஃபியோட சிம்பிள் வந்து பைரட் பிளாக்ல போட்டிருக்கு. டே இது ஒரு பைரட் பிளாக் தானு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நான் தான் சொன்னோம்லடா, நான் தான்டா கேப்டன் உசப்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். நீங்களா கேப்டன் உசப்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. சரிடா நீ தான் கேப்டன் உசப்னா அதுல ஏன்டா முகிவரா தொப்பி போட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே இந்த தொப்பி ஏன் குள்ளடா, நான் தெரியாம இவன்ட்ட கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். சட்டனா மூஞ்சி அடிச்சிட்டு இது என்னோட தொப்பின்னு சொல்லிட்டு லூஃபி வாங்கிட்டு இருக்கான். என்னோட தொப்பி நீ தொட்ட உன் கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் நீ ஏதோ பழைய மெமரியெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்ற, இது மட்டும் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். டே இது என்னோட ட்ரெஷர், என்னோட பொக்கிஷன் சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. எனக்கு பிடிச்சாலும் ஒருத்தவங்க இதை தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை வச்சுட்டு நான் ஒரு குரூ மெம்பரே சேர்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பைரட்டா யாரா நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி ஒரு பக்கம். ஒன்னு நாமி சொல்றா எனக்கு பைரட்னாலே பிடிக்காது, எனக்கு பிடிச்சது ஆரஞ்சு பழமும் காசும் தான், எனக்கு அதை தவிர வேற எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்றான் நாமி. நானே டிராவல் பண்ணி நீங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பொண்ணுக்கு என்னடா குரலே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறுன்னு சொல்லியிருக்கான் உசப். ஆரஞ்சு பழமா அதுவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கட்டுக்கிட்டு இருக்கா. உன்னை எட்டி பாக்குறா, என்னன்னு பார்த்தா ஆரஞ்சு மரமா இருக்காங்க. சடனா ஒரு ஆரஞ்சு பழத்தை பறிச்சு நாமி கிளத்துக்கு கொடுக்குறாவா. என்னது ஒரு பக்கம் இவளுக்கு கையில முளைச்சு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. இந்த மரத்துல கையில முளைக்குமான்னு சொல்லிட்டு லூஃபி மிரளுதான். யாருன்னு சொல்லிட்டு ரோபின் கட்டுக்கிட்டு இருக்கா. நான் முக்கியம் இல்ல, அந்த பழத்தனி மூல பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பழம் வந்து எனக்கு பெல்லமீர் சொல்லி கொடுத்தது. இந்த டேஞ்சரின் எதுக்கு இந்த ஷிப்ல வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு டீடைல்லாம் ரொம்ப தெரியாது, ஏன்னா உங்களை பத்தி நிறைய விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன் ரூம்ல உள்ள லாக் புக்கை வேணா நீ செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே, அதுல பெல்லமீர் போட்டோலாம் போட்டிருக்கும், அதெல்லாம் நான் பாத்துருக்கேன்னு சொல்றா ரோபின். உன்னை நாமி இறங்குதா என்னன்னு பார்த்தா அவங்க உள்ள போட்டோலாம் அங்கேயே இருக்கு. ஆமா இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் சொல்லிட்டு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா நாமி. என்னடா சொல்லிட்டு சுத்தி பாக்குறா, அவங்களோட போட்டோவே அங்கதான் இருக்கு. பெல்லமீர்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பெல்லமீர் கூட இருந்த பழைய நினைவுகள்லாம் சடனா யோசிச்சு பாக்குறாவா. நான் எவ்வளவு காலம் பறிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பழைய விஷயத்துல யோசிச்சு பாக்குறா. அதுல இருக்க ஆரஞ்சு பழத்தை பிச்சு சாப்பிட்டு பாக்குறா. பார்த்தா அந்த ஆரஞ்சு பழம் அவ்வளவுகான இனிக்கி. நான் கோகேஷ் வில்லேஜுக்கு போகணும், அங்க என்ன நடந்துக்குன்னே ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. டே இது உண்மையில என்னதுடாதான் சொல்லிட்டு லூஃபி உசப்பும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா சோப்பர் தான் பாக்குறானுங்க அவனுங்க. டே பேசும் மாண்டா, இதை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு லூஃபி துரத்திக்கிட்டு வரான். ரெண்டின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்ன நடக்குனே ஒண்ணுமே புரியல. ரோவினுக்கு மட்டும் தான் நல்ல வேலை எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்கு. டே இதை நம்ம சமைச்சிருவோமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்னை விடுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். என் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் சுத்திக்கிட்டு லூஃபி அடிக்கிறான். உசப்பின் நொறுக்கி எரியுதாவன். டே அவனெல்லாம் சாப்பிடக்கூடாடா, அவன் இந்த கப்பல்ல உள்ள டாக்டர்னு சொல்றான். அவன் ஒரு அறிவான டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். கரெக்ட் தானே டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கட்டுக்கிட்டு இருக்கா. வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஆனா டாக்டர் சொன்ன எஞ்சி ஆட ஆரம்பிச்சிட்டான். இவனடா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். டே அவன் ஒரு மான் தான், ஆனா அவன் ஹியூமன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டான், அதெல்லாம் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளவர் ஃப்ரூட்டை சாப்பிட்டனால நான் இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. லூஃபி வந்து டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான், அவன் கம் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். இது 3 பேர் டெவில் ஃப்ரூட் பவரா, இவனுக்கு நார்மல் பீப்புள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்களா உண்மையான பைரட்டான்னு சொல்லிட்டு ரோபின் கேக்குறா. நாங்க மட்டும் இல்ல நீனும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். நீங்க எல்லாருமே உசப் பைரட்ல ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரளுதாங்க. நம்ம குரூல மொத்தம் 7 மெம்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். 7 இன்னொருத்த எவன் சொல்லிட்டு உசப் முழிக்கிறான். ஸ்வாட்ஸ்மேன் நீ இருக்கியான்னு சொல்லிட்டு ரோபின் கேக்குறா. என்னன்னு பார்த்தா ஜோரோ தூங்கி முடிச்சுட்டு இப்பதான் முடிச்சுட்டு வெளியே வராம. டே நான் தூங்கிக்கிட்டு இருக்கல, என்ன ஏன்டா இடஞ்சூரா நீங்க வந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ பேசிக்கிட்டு இருக்கான். டே நீ ஏடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். என்னோட பேரை கேட்க முடியும், உங்க பேரை நீங்க முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. அந்தாண்டா லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கான். அட நீ லூஃபியா, நான் ரோரோன்னு ஜோரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பைரட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்தவங்க தான்டா அப்படி சொல்றாங்க, ஆனா இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். டே இப்போ நீ பவுண்டி கண்ட்ரோல தான் இருக்கியான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு காசை தேவைப்பட்டா நான் பவுண்டி கண்ட்ரா இருப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உசப் இதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் மிரண்டுக்கிட்டு இருக்கான். டே இப்போ நீ பைரட் ஷிப்ல வந்தீங்கன்னா இங்க இருக்க பைரட்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நீங்க எல்லாம் பைரட்ஸ் நான் அதுக்கு தான் வந்திருப்பேன்னு நினைக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் ஜோரோ. டே என்கிட்டலாம் நீ ரொம்ப பேசாத, எனக்குல 8000 பேர் இருக்காங்க, உன் கதையை நான் முடிச்சுன்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். 8000 பேரையும் அடிக்க நான் தயாரா இருக்குன்னு சொல்றான் ஜோரோ. பார்த்தா எல்லாமே பழைய மெமரி எல்லாம்
எல்லாம் மறந்துட்டானுங்க. டேய் கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் இவனை வெட்டி உனக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல, ஏன்னா இவனுக்கு சிங்கிள் பெரி கூட வந்து பவுண்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். அடுத்த சீன் நாமி தான் காட்டுறாங்க. அவ என்னதுக்கு மேல எல்லாமே ஏறி ஏறி பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஷிப் அவுட் நான் வெளியே போகணும், எப்படி போலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சடனா அங்க ஒரு துணி கிடக்கு, எடுத்து பாக்குறா. என்னன்னு பார்த்தா என்னடா இவ்வளவு தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு மிரளுதா. இதை வச்சிருந்தாலே போதும்டா, கோகேசி வில்லேஜ் நான் விலைக்கு வாங்கிறோம்னு சொல்லிட்டு முழிக்கிறா நாமி. பார்த்தாங்க இருக்க லாக் புக் எல்லாத்தையும் பாக்கா, எல்லாத்தையும் திருடி பேக்ல தூக்கி போடுறா. இதை நம்ம திருடிட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு பாக்கா. ஆனா எப்படி நான் வெளியே போலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காவா. பார்த்தாங்க ஒரு வேவர் இருக்கு, அந்த வேவர்ல ஏறிட்டு ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கா நாமி. என்னடா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். வேவர்ல ஏறிட்டு வேற லெவலா போய்கிட்டு இருக்கா நாமி. தண்ணிக்குள்ள குச்சி ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். அடே தண்ணிக்குள்ளேயும் போக மாட்டா, இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாவா. நம்ம கப்பலை விட்டு போயிட்டாலடான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க ஒரு பக்கம். இங்க என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஜோரோக்கு ஒண்ணுமே புரியல, அவன் தண்ணியில குதிச்சங்கிறது போய்கிட்டு இருக்கான். என்னடா இங்கிறது கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. தலைமையில கத்தியை கட்டிட்டு அங்கிருந்து போறான். என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் முழிக்கிறான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ரோபினே மிரண்டுட்டா. இங்க ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு மட்டும் ஒரு பக்கம் ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்து ஒரு பையனை முதல்ல காட்டினாங்களா, அவனை காட்டுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.